ஹாய் மக்களே, இந்த வீடியோவில் நம்ம ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸ் அப்படின்ற ஃபங்க்ஷனை பற்றி பார்க்க போகிறோம். பேருக்கு ஏற்ற மாதிரி ஒரு விஷயத்தை தேடி அதை மாற்றி கொடுக்குற ஃபங்க்ஷன் இது. இது மேஜராக நமக்கு எப்போ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னா, என்ன மாதிரி நீங்களும் நிறைய ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பண்ணுவீங்கன்னா இந்த ஃபங்க்ஷன் நம்மளுக்கானது. நான் ஸ்கூலில், காலேஜில், இப்போ வேலையில் எல்லாருக்கிட்டையும் காமனாக திட்டு வாங்குறது ஒரு ரீசன் வந்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக் விடுறது. அதை விட்டால் கூட பரவாயில்ல, அதை போய் அப்புறமா கரெக்ட் பண்ணணும். முன்னாடிலாம் வந்து மேனுவலாக தேடி கரெக்ட் பண்ணிக்கிட்டு இருப்பேன். ஆனால் இந்த ஃபங்க்ஷன் தெரிஞ்சதுக்கப்புறம் அந்த ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸை கரெக்ட் பண்ணுறது வந்து ரொம்ப ஈஸியாகிடுச்சு. இந்த ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸ் அப்படின்ற ஃபங்க்ஷன் வந்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கு மட்டும் இல்லை, நமக்கு வந்து ஒரு வார்த்தை வந்து நம்ம டாக்குமெண்ட்டில் நிறைய இடத்துல இருக்குது, அது எல்லாத்தையும் இன்னொரு வார்த்தையை வச்சு மாற்றணும் அப்படின்ற சில இதுலேயும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போது நம்ம ஸ்க்ரீனில் நம்மக்கிட்ட சாம்பிள் டேட்டா இருக்குது. இந்த டேட்டாவில் நம்ம லொக்கேஷன் அப்படின்ற காலத்தை நான் உங்களுக்கு கிளியராக தெரியணும் அப்படின்றதுக்காக ஹைலைட் பண்ணிக்கிறேன். இதில் முக்கியமாக சில வார்த்தைகளை பார்த்தீங்கன்னா, நம்ம சென்னை அப்படின்றத எடுத்துக்கலாம். சென்னையை மட்டும் நான் இன்னொரு கலரில் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே சென்னை தான், ஆனால் ஒன்று ஒரு ஸ்பெல்லிங்கில் இருக்குது. நானே எழுதுனது தான், அப்படி தான் இருக்கும். ஸோ இதை எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த சென்னை ரெண்டும் வேறு ஸ்பெல்லிங். நம்ம மேனுவலாக மாற்றணும்னா காப்பி பேஸ்ட் பண்ணலாம், ஆனால் நிறைய லைன் ஐட்டம் இருந்தால் அது கஷ்டம் இல்லைங்களா? ஸோ எப்படி பண்ணலான்னா, நீங்கள் இந்த இடத்துல ரைட் சைடில் ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸ் இந்த ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இதில் ரீப்ளேஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே ரீப்ளேஸில் எதை தேடணும் அப்படின்றது கேட்கும் நம்மக்கிட்ட. நம்ம இந்த இடத்துல இந்த டைப் பண்ணிக்கலாம், CHENA. இதுதான் தப்பான ஸ்பெல்லிங்கை ஃபஸ்ட்டு ஃபைண்ட் வாட் அப்படின்றதுல எதை தேடணும் அப்படின்றதுல வந்து தப்பான ஸ்பெல்லிங்கை டைப் பண்ணிக்கலாம். செகண்ட், எதை வச்சு ரீப்ளேஸ் பண்ணணும் அப்படின்ற இடத்துல வந்து கரெக்டான ஸ்பெல்லிங் டைப் பண்ணியிருக்கேன்னா கரெக்டான ஸ்பெல்லிங்கை போட்டுடலாம். இப்போது ஒன்றாவும் பண்ணலாம், எல்லாத்தையும் மொத்தமாகவும் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஃபஸ்ட்டு ரீப்ளேஸ் கொடுத்தேன்னா ஃபஸ்ட்டு இது மாறுது, அதுக்கடுத்து ஆட்டோமேட்டிக்காக அடுத்து என்ன தப்பாக இருக்கோ அதுக்கு செல் வந்து போயிடும். அதை ரீப்ளேஸ் கொடுத்தா அதுவும் ரீப்ளேஸ் ஆகிடும். இல்லாட்டி மொத்தமாக பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து ரீப்ளேஸ் ஆல் கொடுத்தீங்கன்னா எல்லாம் ஒரே டைமில் மாறிடும். எத்தனை இடத்துல மாற்றிருக்கு அப்படின்றதையும் அது காமிக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு தப்பான ஸ்பெல்லிங்கை டைப் பண்ணி அதோட கரெக்டான ஸ்பெல்லிங்கை கொடுத்து நம்ம இதை மாற்ற முடியும். இது ஒன்று வந்து ஒரு பர்பஸ். ஸ்பெல்லிங்கை கரெக்ட் பண்ணுறது அப்படின்றது இதோட ஒரு பர்பஸ். இதை அதுக்கு மட்டும் யூஸ் பண்ணணும்னு இல்லை. ஒரு பர்டிகுலர் வார்த்தை வந்து நம்ம டாக்குமெண்ட்டில் நிறைய இடத்துல இருக்குது, அந்த எல்லா வார்த்தையும் இன்னொரு வார்த்தையை வச்சு மாற்றணும். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம வந்து நிறைய ஐடின்னு டைப் பண்ணியிருக்கோம். எனக்கு வந்து அதை ஐடின்னு வேணாம், அதை வந்து நான் சாஃப்ட்வேர்னு மாற்றணும் அப்படின்னா நான் ரீப்ளேஸில் போயிட்டு ஃபைண்டில் ஐடி டைப் பண்ணிவிடுவேன். ஐடி அப்படின்றத ஸ்பெல்லிங் மிஸ்டேக் எதுவும் இல்லை, பட் அந்த வார்த்தையை எனக்கு மாற்றணும் அப்படின்றதுனால நான் அதை வந்து சாஃப்ட்வேர் அப்படின்ற வார்த்தையை வச்சு ரீப்ளேஸ் பண்ணுன்னு சொல்லிட்டு ரீப்ளேஸ் ஆல் கொடுத்தனா எங்கெல்லாம் வந்து ஐடி அப்படின்றது இருந்துச்சோ அங்கெல்லாம் அது ரீப்ளேஸ் ஆகிடும். இப்போ ஒரு ஃபன்னியாக நடந்தது, இது வந்து நான் டெக்னிக்கலாக யோசிக்கல, பட் ஸ்டில் அனிதா அப்படின்னு ஒரு பேர் இருக்குது, அதுலேயும் அந்த ஐடி அப்படின்றது இருக்குது. அதனால் நான் ரீப்ளேஸ் ஆல் கொடுக்கும்போது அனிதாவுக்கு நடுலையும் சாஃப்ட்வேர் அப்படின்ற வார்த்தை வந்துடுச்சு. இது பிளான் பண்ணாத கண்டென்ட் தான், பட் உங்களுக்கு அர்த்தம் புரியும்னு நினைக்கிறேன். நீங்கள் ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸ் கொடுக்கும்போது இருக்க எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணி மாற்றிடுது. இதுக்கு இன்னொரு ஆப்ஷனும் இருக்குது. நீங்கள் வந்து இந்த அட்வான்ஸ்ட் ஆப்ஷன் அப்படின்றத யூஸ் பண்ணிங்கன்னா, நான் Ctrl+Z கொடுத்து முன்னாடி பாதி போயிடுறேன். இங்கே மேட்ச் கேஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் வந்து ஆப்ஷன்ஸ், இந்த எக்ஸ்ட்ரா ஆப்ஷன்ஸ் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மேட்ச் கேஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அண்ட் மேட்ச் என்டையர் செல் கண்டென்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இது என்ன பண்ணுன்னா, இப்போ அனிதான்ற வார்த்தையில் நடுவில் ஐடி அப்படின்றது இருக்கு இல்லையா, அதை எடுக்காது. ஏன்னா ஃபுல் செல்லில் நம்ம இங்கே டைப் பண்ணியிருக்கோம் இல்லையா, இது கம்ப்ளீட்டாக மேட்ச் ஆனால் மட்டும்தான் அது அதை ரீப்ளேஸ் பண்ணும். இப்போ நான் ரீப்ளேஸ் ஆல் கொடுத்தேன்னா ரெண்டு, இந்த சாஃப்ட்வேர் இதுவும் தான் மாறி இருக்குமே தவிர அனிதான்ற வார்த்தையை இதை டிஸ்டர்ப் பண்ணாது. ஸோ இப்படி தான் ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸை யூஸ் பண்ணி நம்ம ஸ்பெல்லிங் மிஸ்டேக் விட்டுருந்தாலோ இல்லாட்டி நமக்கு ஒரு வார்த்தை இருக்குது, அந்த வார்த்தைக்கு பதிலாக வேறு ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணனாலோ நம்மளால் பண்ணிக்க முடியும். புரிஞ்சுதுன்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் போடுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.